Hi friends, now I'm logic teacher. So this is question number 11 from exercise number 6.5. Okay, actually an aeroplane leaves an airport and flies due north at a speed of 1000 km per hour. Okay, at the same time another aeroplane leaves the same airport and flies due west at a speed of 1200 km per hour. How far apart will be the two planes after 1.5 hours? Okay, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் இது. ஸோ ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் டு சே, ஒரு ஏரோப்ளான் வந்து இப்போ பாருங்கள், டைரெக்ஷன் ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சிக்குவோம். நார்மலி டைரெக்ஷன் எப்படி வரைவோம், இந்த மாதிரி வரைவோம் இல்லையா? திஸ் இஸ் நார்த், this is east, this is west and opposite to north is south. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏரோப்ளேன் வந்து நார்த் டைரெக்ஷனில் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளை. ஓகே, அப்போ இதோட ஸ்பீட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000 km per hour. ஓகே, நார்த் டைரெக்ஷனில் ஃப்ளை ஆகுது 1000 km per hour. 1000 km per hour. ஓகே, ரைட். அப்போ இன்னொரு ஃப்ளைட் வந்து வெஸ்ட் டைரெக்ஷனில் ஃப்ளை ஆக ஆரம்பிக்குது. இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1200 km per hour. ஓகே, ஆஃப்டர் 1.5 hour, 1.5 hour கழித்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத ஃபஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, அதாவது இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது 1 ஹவருக்கு 1000 km போகும். Right, so it goes flight first flight 1 hourக்கு the position of first flight after 1.5 hour எப்படி கண்டுபிடிப்போம்? 1 ஹவருக்கு 1000 km இல்லையா? 1000 km per 1 hour. 1 hour எப்படி சொல்லுவோம்? மினிட்ஸில் மாற்றிக்குவோம். 60 minutes. அப்போ 1.5 ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸு? 90 minutes. ஓகே, ரைட். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல்டு. 2 3s are 6, 3 3s are 9, 2 1000 கேன்சல் பண்ணலாம், 500. ரைட், ஸோ திஸ் இஸ் 500 into 3, 1500 kilometers. So after 1.5 hour இந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் எங்கே இருக்கும்? 1500 kilometer டிஸ்டன்ஸில் இருக்குமா? 1500 kilometers இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்த ஏன்னு வச்சுக்குவோம், இதை ஓன்னு வச்சுக்குவோம். ஓகே, ரைட். இப்போ செகண்ட் ஃப்ளைட்டு, த பொசிஷன் ஆஃப் செகண்ட் ஃப்ளைட் or distance traveled by second flight after 1.5 hour. இப்போ நமக்கு தெரியும் 1 ஹவருக்கு the speed of the second flight is for 1 hour or 60 minutes is 1200, right? If so, what for 90 minutes 1.5 ஹவருக்கு எவ்வளவு? இப்போ this is 230s are 60, 330s, இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 and 1200 we have 600 is equal to 1800 kilometers. இங்கிருந்து 1800 kilometers போயிருக்கும். இது 1800 kilometers டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் இதை பின்னு வச்சுக்கலாம் செகண்ட் ஃப்ளைட்டு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு இது புரியுதா என்னென்னு? ஸோ இந்த இவங்க சொன்ன ஸ்பீடு வச்சுட்டு 1 ஹவருக்கு 1200 கிலோமீட்டர்னா 1.5 ஹவருக்கு 1500 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும் இல்லையா? இவங்க கொடுத்துருக்க ஸ்பீடு ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணோம்? வி ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் தட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஃப்ளைட், ஃபஸ்ட் ஃப்ளைட் அண்ட் செகண்ட் ஃப்ளைட். அதுதான் என்னது? லென்த் ஆஃப் திஸ் டூ சைட்ஸ் இல்லையா? இதை வச்சு யூஸிங் பைத்தாகரஸ் தியரம் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி. ஸோ இங்கே 90 டிகிரி இருக்கும். ஒய்? நார்த்து டைரெக்ஷன் போகுது, வெஸ்ட்டில் போகுது. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 90. ஸோ ஏஓபி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ இன்
triangle AOB, we know that AB squared is equal to OB squared plus OA squared இல்லையா, OA squared plus OB squared, right? OA எவ்வளோன்னு தெரியும், 1500 தெரியும். 1500 the squared plus this is 1800 kilometers இல்லையா, அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே, this equal to 1500 ஸ்கொயர்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 15 into 15 நமக்கு என்ன தெரியும், 225 தெரியும். இங்கே 2 ஜீரோ இருக்கு இல்லையா, 100ன்னு அர்த்தம், 4 ஜீரோ வைக்கலாம், ரைட்? 225 0 0 0 0 225 0 0 0 0 ப்ளஸ் 1800. இப்போ 18 into 18 எவ்வளோ வரும்? 64 6 ஒரு 2 18 144 18 4 12 3, ரைட்? 324. அகைன் இங்கே நமக்கு 2 ஜீரோ இருக்கு இல்லையா, அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஜீரோவாக போட்டுக்கலாமா, ரைட்? இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு 2,25,000. 4 ஜீரோ இருக்குது, 5 4 இஸ் 9, 2 plus 2 is 4, 2 plus 3 is 5. We have 1 2 3 4 4 zeros, right? So this is what AB squared, right? So you have to take we have to find AB now. We have to find AB. So what will we do for finding AB? இப்போ நமக்கு AB வேணும்னா இந்த சைடு we have to take root இல்லையா, root of 549 0 0 0 0. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 549 இன்ட்டு 10,000 எழுதலாமா? 10,000 100 into 100 எழுதிக்கலாம். ஓகே, எதுக்காகனா ஒரு 100 ரூட்டிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த 549 பாருங்கள், 3ஆல் டிவைட் ஆகுமா? 124 83 சார், ரைட்? இப்போ இந்த 549ஐயும் நம்ம ரூட்டிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 549 இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3 is 3, பேலன்ஸ் 2, 8 3 சார் 24, 3 3s. Again we can do it by 3, 6 3s are 18, 1 3 is 3. We cannot move to the next step because 61 is a prime number, right? It cannot be divided by any other number except 1 and 61, right? Okay, so இப்போ பாருங்கள், this can be written as 3 into 3 into 61. This 549 can be written as 3 into 3 into 61 plus 100 into 100. Okay, since it is a square root, 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுக்கலாமா? 2 100க்கு we can take 100. So 3 into 100 into root 61 வெளியே எடுக்க முடியாது, ஒரே ஒரு 61 தான் இருக்குது, ரைட்? ஸோ which is equal to 300 root 61 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 300 root 61 கிலோமீட்டர். இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் ஆஃப்டர் 1.5 hour த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ளைட். ஓகே, ரைட்? இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ஆக்சுவலி தட் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். 2 poles of height 6 meter and 11 meter stand on a plain ground. ஓகே, 2 poles இருக்குது. See, there are 2 poles. ஒரு போலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகே, another pole is also standing on the same ground. அதை சிடின்னு வச்சுக்கலாம், சிடின்னு வச்சுப்போம், ரைட்? ஓகே, if the distance between the feet of the poles is 12 meter. feet of the pole இது ஏபியோட ஃபீட்டிங் இருக்குது, சிடியோட ஃபீட்டிங் இருக்கு இல்லையா, this is 12 meter. okay, then that is 12 meter. Find the distance between their tops. We have to find the distance between their tops, right? okay, இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இட் இஸ் ஸ்டாண்டிங் வெர்டிக்கல் இல்லையா, வெர்டிக்கலாக ஸ்டாண்டிங் இல்லையா,
அப்போ இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ இதே சேம் டிஸ்டன்ஸ் வில் பி தேர். இப்போ இந்த டாப்பில் இருந்து இந்த செகண்ட் போலோட டாப்பில் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம், ஒரு பர்பண்டிகுலர் இதுக்கு வரைகிறோம் அப்படின்னா திஸ் ஆல்சோ ஷுட் பி 12 மீட்டர் இல்லையா? ஸோ இன் டயக்ராம் இதை வந்து ஒரு வேறு சிஇன்னு வச்சுக்கோங்க, ஈன்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். ஓகே, BD is equal to CE, ரைட்? BD வந்து CEக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ which is equal to 12 மீட்டர், ரைட்? 12 மீட்டர். ஓகே, அப்போ பாருங்கள், நமக்கு இது 12 மீட்டர்னு தெரியும். த போல்ஸ் ஆஃப் ஹைட் 6 மீட்டர் அண்ட் 11 மீட்டர். 11 மீட்டர் இது பெருசு இல்லையா? இது டோட்டலி the height of this pole is 11 மீட்டர். ஓகே, 6 மீட்டர் ஹைட் எது இருக்கும்? இது வந்து 6 மீட்டர் இருக்கும். இப்போ இங்கே 6 மீட்டர் இருந்தால் இந்த B எவ்வளோ இருக்கும்? இதுவும் 6 மீட்டர். ஏன்னா திஸ் இஸ் பர்பண்டிகுலர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அப்போ 11, இது டோட்டலி 11 மீட்டர் மைனஸ் 6 மீட்டர் எவ்வளவு? இது 5 மீட்டர். 5 மீட்டர், ரைட்? ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு, ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள். ஸோ அண்ட் நீங்கள் இதெல்லாம் எழுதணும் எக்ஸாமில், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது CD இஸ் ஈக்குவல் டு BE, இந்த தட் இஸ் 6 மீட்டர். CDயும் BCயும் ஈக்குவல், CDயும் BEயும் ஈக்குவல், BDயும் Cயும் ஈக்குவல் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ரைட். ஓகே, ஸோ என்ன சொல்லலாம்? AE ஈக்குவல் டு இந்த லென்த், டோட்டல் லென்த்து AB மைனஸ் BE இல்லையா? AB மைனஸ் BE that is 11 minus 6 that is 5 meter. So AE is 5 meter கிடச்சிருச்சு. So in triangle AEC, so in triangle AEC we know that AC square, it is a right angle triangle, right? This is a right angle triangle. So AC squared which is equal to AE squared plus CE squared இல்லையா? AE squared plus CE squared. AE squared எவ்வளோ வரும்? 5 squared, that is 25 இல்லையா? CE squared எவ்வளவு? 12 squared, that is 144, which is equal to 25 plus 144. 5 plus 4 is 9, 2 plus 4 is 6, 169. So AC squared is equal to 169. What is AC? You have to take root, the another side of the equation, right? So what is the root value of 169? That is 13 into 13. See, 13 into 13, we can take one number out, right? So 13 meter. So difference between the distance between the top of the two poles is 13 meter, right? Okay friends, thank you.